வணக்கம். உங்கள் ஜோகினி டிவி தியாஸ் கிச்சன். இன்றைக்கி உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு அரை கிளாஸ் அரிசி, இந்த கிளாஸ்க்கு அரை கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் நிறையா தொளி உளுந்து தோலை எடுக்காமல் அப்படி கருப்பு கலரில் இருக்கும். அப்படியே ஒன்றா சேர்த்து அரைச்சி மிக்சியில் போட்டு திரித்தாலும் சரி, மிஷினில் கொடுத்து நல்ல மாவை அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி. நீங்கள் மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பச்சரிசி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அரை கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து வீதமாக போட்டுக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கணும். உளுந்து அப்போ தான் நிறையா இருக்கும். தொளி உளுந்து தான் சேர்க்கணும். அதுதான் உடம்புக்கும் நல்லது. தொளி எடுத்த உளுந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. இப்போ காலையில் சாப்பாட்டுக்கு உளுந்தங்களி ரொம்ப நல்லது. சாயங்காலம் சாப்பிட்டா நெஞ்ச கறிக்கும். அதனால காலையிலே சாப்பிட்டுக்கிறது நல்லது. கருப்பட்டி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நயம் கருப்பட்டின்னு சொல்லி கேட்டுவாங்க. இது உடம்புடி கருப்பட்டி. கொஞ்சம் கசக்காமல் இருக்கும். கொஞ்சம் ரொம்பையும் கருப்பாக இல்லாமல் ரொம்பையும் வெள்ளையாக இல்லாமல் நயம் கருப்பட்டியாக வாங்கிக்கணும். சீனி கருப்பட்டியை கொடுத்து ஏமாற்றுவாங்க. ஏமாந்துடக்கூடாது. ஒரு 50 கருப்பட்டி நம்ம போட்டாச்சு. இப்போ இதுக்கு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை காய்ச்சிக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஊற்றி நல்லா கருப்பட்டி கரைஞ்சி வர தண்ணியும் காய்ச்சிடுவோம். 50 கிராம் கருப்பட்டி தான். நல்லா கொதிச்சுட்டு கரைஞ்சிட்டு ஒரு துண்டு தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 50 கிராம் கருப்பட்டிக்கு ஒரு துண்டு தேங்காய் போதும். இப்போ இந்த காய்ச்சின கருப்பட்டியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதிலே அப்படி வடிகட்டியாச்சு. ஏலக்காய் ஒரு 2 துண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வடிகட்டினதை எடுத்து திரும்ப இந்த சட்டியை அலசிட்டு அதிலே ஊற்றியாச்சு. கருப்பட்டி ஸ்மெல் அப்படியே கருப்பட்டி ஸ்மெல்லாக வரும். சீனி கருப்பட்டி தந்துருவாங்க. ஏமாந்து வாங்கிடாதீங்க. தெருவில் விற்க வர்றவங்க பெரும்பாலும் சீனி கருப்பட்டி தான் கொண்டு வர்றாங்க. நீங்கள் பெரிய ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு நயம் கருப்பட்டியாக இருக்கும். ரொம்ப கருப்பு கருப்பட்டியும் கசந்துருது. அதனால் பார்த்து வாங்குங்க. இப்போ திரும்ப இந்த தண்ணி சூடாயிட்டு இதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் கிட்ட வேண்டிதான்.
விழுந்துடும். அதனால நீங்கள் ரொம்ப தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது போட்டிங்கன்னா ரொம்ப கட்டி விழுந்துடும். அதனால லைட்டாக கொதிக்கும் போதே மாவு போட்டு நல்லா கிண்டிடுங்க. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, கால் வலி எல்லாத்துக்கும் உளுந்தில் உள்ள கால்சியம் வந்து ரொம்ப நல்லது. நம்ம 50 கருப்பட்டி தான் சேர்த்துருக்கோம். 50 கருப்பட்டிக்கு ஏற்றாப்புல தான் மாவு போட்டிருக்கு. இப்போ இது கொஞ்சம் வெந்துடட்டும். கருப்பட்டி நல்லா சூடாக இருந்ததுனால மாவு போட்டு கொஞ்சம் கிளறி விட்ட உடனே வெந்துடும். இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் வைப்போம். சிம்மில் வச்சே அவிச்சாச்சு. நல்லா வெந்துட்டு பாருங்க, நல்லா வெந்தாச்சு. இனிமேல் இதில் தேங்காய் டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க தேங்காய் போட்டுக்கோங்க துருவி. அப்படி இல்லாதவங்க இப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க இப்படியேவும் சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் அவங்களால ஒரு துண்டை துருவ முடியாதுங்கிறவங்க மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கலாம். என்னால் துருவ முடியாது, நான் மிக்சி ஜார்லேயே போட்டுட்டேன். மையா அரைக்காமல் துருவின மாதிரி அரைச்சி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா எல்லா இடமும் பரவுன மாதிரி நல்லா கிண்டி வைக்குங்க. இது கொஞ்சம் அடியில் மாவு பிடிக்க தான் செய்யும். பிடிக்காத சட்டி இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் கிண்டிங்கன்னா அடியில் பிடிக்காது. சூடான சுவையான உளுந்தங்களி ரெடி. நன்றி, வணக்கம். ஜோகினி டிவி தியாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.